நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, சந்தோஷமாய் உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே 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 நீ செய்த நன்மைகள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய். மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடா பிரேமிசி தாபனவா உங்களை நான் வரவேற்கிறேன். ஆகவே இன்றைக்கு வேதத்திலேருந்து ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச பகுதி 91ஆம் ஆண்டில் இருந்து இது குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்கிறது, கொஞ்சம் படிக்கிறது, அந்த புத்தகங்களை படிக்கிறது, வெளிப்படுத்தலை வாசிக்கிறது, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் அதுக்கு தவறாக உபதேசிக்கிறதை குறித்து எனக்கு மிக கஷ்டமாக இருந்தது. அதை குறித்தான்
போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷம் 10ஆம் மாதம் ஒரு முகவரியாக சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியங்கள் இது நடக்கிறது, என்ன நடக்கிறது, இது பொய், அவர்கள் ரகசியவர்கள் உண்டு 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 என்ற காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வேளையில் தேவ சமூகத்திலே எங்களை தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நாங்கள் கடன் செல்வோம். கிருபையும் இருக்கிற கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்தில் வருகிறோம். அப்பா, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அது வார்த்தை ஒளியாது கர்த்தாவே. இந்த வேளையிலும் சமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே சொல்லுகிற போதிக்கிற ஆண்டவரை என்னை ஆண்டவரே சொல்வனையில் மறைத்து இவர்களோடு பேசும்படியா இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் ஒன்று மையப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து 2 காரியங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னது ரகசியத்தை? அப்போஸ்தலன் பவுல் அநேக இடங்கள்ல எழுதியிருக்கார் ரகசியம். ரகசியம் வேண்டாம், என்னது உங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கு இதுதான் ரகசியம். அப்போ அந்த ரகசியத்தையே பப்ளிக்காக இவர் அறிவித்திருக்கிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் வாசி. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஆகவே வேத அப்போஸ்தலன் பவுல் நன்கு கற்றவன், நன்கு தேர்ந்தவன். கிட்டத்தட்ட எபிரேய நிருபத்தையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 14 நிருபங்களை எழுதியவர். அவர் இந்த காரியத்தை குறித்து கொரிந்தியர்லையும் 1 தெசலோனிக்கேயும் அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நாங்கள் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஆகவே ரகசிய வருகை உண்டு உண்டு உண்டு. யார் யார் வந்து என்னோட இதென்றாலும் நான் அதுக்கான வார்த்தைகளை காட்ட தயாராக இருக்கிறேன். ஆனால் அது கிரேக்க பதத்திலே இந்த புதிய ஏற்பாட்டிலே அதை சொல்லப்படுறது பரஷியா என்று. அது 24 தடவை உபயோகிக்கப்பட்டிருக்கு இந்த பைபிள் எழுதும்போது கிரேக்க மொழியிலே. நேர் தரிசனம் அல்லது நேரடியாக வருதல் என்று அர்த்தம் கொள்ளது. இன்னொன்று அப்போகோலிசியாஸ் என்று சொன்னால் அதிலே கிட்டத்தட்ட என்னென்ற வெளிப்பாடு அல்லது வருகை என்று அர்த்தம் கொள்ளது. அது கிட்டத்தட்ட 44 முறை இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்திலே எபிபானியா என்று தோன்றுதல் அல்லது பிரசண்டமாகுதல் என்ற வார்த்தையும் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதிலே அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக அன்பு என்ற வார்த்தையை பார்த்தால் எல்லா இடத்துலையும் அன்பு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு தமிழில். ஆனால் கிரேக்க மொழியிலே பார்த்தால் அன்பு 3:16 பார்த்தால் என்ன சொல்லப்பட்டது? அகாபே அன்பு என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆகவே ஒவ்வொரு கிரேக்க மொழியில் அது பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் இதில் ரகசிய வருகை நிச்சயமாகவே உண்டு. 24 தரம் 44 தரம் மற்ற தரம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டபடியால் நிச்சயமாக ரகசிய வருகை உண்டு என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே நாங்கள் போன முறை பார்த்த முகவரை யார் யார் என்னென்ன காரியங்கள் என்றதுக்கு ரகசிய வருகை குறித்து சொன்னேன்.
ஆகவே இன்றைக்கு அதை குறித்து காரியங்களை பார்க்க போகிறோம். என்னென்று சொன்னால், முதலாவது சரித்திரம் சாட்சி பகிர்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி, முதல் வருகை, முதல் பிறப்பை பற்றி சரித்திரம் சாட்சி பகிர்கின்றது. சரித்திர காலங்களை கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என பிரித்துள்ளனர். அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து தோன்றிய சபையின் ஆரம்பம், வளர்ச்சி ஆகியவற்றை சரித்திரம் ஏராளமாக புதிய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் உண்டு. இந்த சபையின் சரித்திரத்தில் முடிவு என்ன? தேவன் நீங்க ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வாங்கோ, பைபிள் ஸ்டடியில படிங்கோ, வேதத்தை தினம் வாசிங்கோ. நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். 88ஆம் ஆண்டு வரையிலிருந்து இன்னும் வாசிக்கிறேன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறையாவது நான் வாசி முடிக்கிறேன். சாதாரண ஒரு கதை புத்தகத்தை உங்கள்கிட்ட தந்தா என்ன செய்வீங்க? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு புத்தகம், ஒரு புத்தகம்டா ஒருக்கா வாசிப்பீங்க, இல்லாட்டி கடைசி 2 தடவை வாசிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவீங்க. இது அப்படி இல்லை. பாட்டு படிக்கையும் படித்தது. பூமி எல்லாம் அழிஞ்சாலும், வானம் பூமி அழிஞ்சாலும் அழியாதது தேவனுடைய வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தை என்ன செய்கிறது? முடிவு என்ன? இயேசுவின் ரகசிய வருகை, பின்பு நித்திய மோட்ச வாழ்க்கை. இயேசு வருவார் என்று காத்திருந்த ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் திடீரென்று காணப்படாமல் போவார். அப்போது என்ன சம்பவிக்கும் என்ற காரியத்தை குறித்து நான் இன்னொரு முறை அதை பிரசங்கிக்கிறேன். காணாப்போய் என்று சரித்திர ஏடுகளில் எழுதப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அநேக நாட்கள் நெருங்கி விட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம். யோவான், அப்போஸ்தலர் பவுல் எல்லாம் இந்திய சொன்ன கடைசி காலத்து, கடைசி காலம் என்று. அந்த நாட்களில் இன்றைக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து வந்துவே 2026 ஆண்டுகள் நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். ஆகவே அப்படி சரித்திர ஏடுகளில் எழுதுகிற நாட்கள் அதி விரைவில் உள்ளது. இரண்டாவது என்ன சாட்சி என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எடுப்போம் திருவிருந்து. ஞாபகம் இருக்கா? திருவிருந்து எடுப்போம். ஆகவே இது ஒரு ஞாபகார்த்த விருந்தும் ஆராதனையும் ஆகும். பின்னாக அவரது சிலுவை மரணத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26, 29 வரை இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது அவர் செய்கிற காரியத்தை குறித்து பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஞாபகங்கள் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் இதில் பார்த்து என்ன செய்கிறது? எங்க பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் வரை நான் பானம் பண்ண விட. அப்ப நீங்க பிதாவின் ராஜ்யத்தில் இருப்பீங்க இல்லையா? அப்போ வசனத்தை கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் இது என்ன இப்படி ஒவ்வொரு கிழமையும் பாசைனோக்கு வந்து இதில் வாசிப்பார். நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்னுமாய் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒவ்வொரு கிழமையும் வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்ல பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்? இரண்டாவது என்னது? சரித்திரம் சாட்சி பெற போறது. இரண்டாவது என்னது?
திருவிருந்து நாங்கள் ஒவ்வொரு மாதம் எடுக்கிறது என்ன செய்கிறது? புது உடன்படிக்கை அவர் வரும்பொழுதை நாங்கள் நினைவு கூறும்படி நாங்கள் செய்கிறோம். ஆகவே அவர் வருவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாம் ஆசரிக்கும் ஒவ்வொரு ராப்போஜன விருந்திலும் அவரது வருகையை நினைவு கூறுகிறோம். நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நவமான ரதத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று கூறி வருகையும் தேவராஜ்யத்தில் நடக்கும் பந்தியையும் அவர் நினைப்பூட்டுகிறார். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வாசிக்கிறோம். மூன்றாவது, அப்போஸ்தலர். அநேக அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. எல்லா அப்போஸ்தலரையும் எடுக்கல, நான் 1, 2, 3 தான் எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலரின் வீர சாட்சி. அப்போஸ்தலரில் ஒன்றும் குறையாதவர். எபிரேய நிருபத்தையும் நாங்கள் சேர்த்தால் கிட்டத்தட்ட 14 நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார், கடிதங்களை எழுதியிருக்கிறார். இவர் கிறிஸ்துவின் வருகை, அவது அற்பமான சரீரத்தை மறுமாக்குதலையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்பவே அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவின் வருகை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த நாட்களிலே அவர் என்ன செய்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்ப நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கோம்? எத்தனை வருடங்கள் கடந்து சென்று. அடுத்த வாசனை. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படி இந்த சரீரத்தை அவர் என்ன செய்வார்? வருகையிலே, ரகசிய வருகையிலே எங்களை மறுரூபப்படுத்துவார். நாங்கள் தெசலோனிக்கேலையும் வாசித்தோம். மறுரூபப்படுத்துவார். ஆகவே தீத்து எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13 என்ன சொல்லுகிறார்? ஏன் இந்த வசனங்களை எடுத்து காட்டுறேன்னா, சும்மா சொல்லிட்டு போடுறதில்ல, நீங்களும் அதை வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் அதை வாசிக்க உங்களுக்கு அது பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12, 13. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்லியிருக்கார்? ஆனந்த பாக்கியம். அது என்ன சொல்லுகிறார்? ஆனந்த பாக்கியம். ஆகவே தெளிந்த புத்தி, நீதி, தேவபக்தி, இதை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே அந்த ஆனந்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் பிரவசனமாக்குறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நம்மை அது போதிக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு ரட்சிப்பை அருள 2ஆம் தரம் தரிசனமாவார் என்பதை சான்றிருக்கிறது. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் அவர் வருகையிலே அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அநேக அப்போஸ்தலர்கள், பேதுரு எல்லாம் பார்க்கலாம், அநேக வசனங்களை பார்க்கலாம். ஆனால் யாக்கோபு ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் வருமளவு நீங்கள் நீடிய பொறுமையாய் இருங்க. அதுதான் பெரிய கஷ்டம். பொறுமை ஓகே, நீடிய பொறுமை. காவிங்கனியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீடிய பொறுமை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய வருகை சமீபம். நீடிய பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க என்று யாக்கோபு இதை எழுதுகிறார். அவை கர்த்தர் வரும்பளம் நீடிய பொறுமையாருங்கள் என்றும் கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது என்றும் கூறி அதை யாக்கோபு உறுதிப்படுத்துகிறார்.
இன்னும் ஒரு அப்போஸ்தலரை பார்த்து நாங்கள் அடுத்த குறிப்புக்கு கடன் செல்வோம். 1 யோவான் 3:2 வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தி எழுதியவர். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய ஆவிக்குரிய சிரத்துக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியே அப்போஸ்தலர்கள் பேதுரும் மற்றவர்களும் இந்த வருகை குறித்து உங்களுக்கு போதிக்கலாம். நீங்கள் வாசிக்கும் போது அதை பாருங்கள், வருகை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ற காரியங்களை வாசிங்க. 4வது வேத வசனம், வேத வார்த்தை அது சாட்சி பகிர்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட டியாக்ஸ் பைபிளை எழுதியவர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு ஒரு முறையாவது புதிய ஏற்பாட்டிலே வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கார் என்ற 14 நிருபங்களை எழுதியவர் 13 தடவைகள் மட்டும் ஞானஸ்நானத்தை கூறுகிறார். 50க்கு அதிகமான தடவை என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வருகை பற்றி கூறுகிறார். எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதும்போது ஞானஸ்நானத்தை பற்றி 13 தடவை தான் எழுதியிருக்கிறார். ஞானஸ்நானம் முக்கியம். ஆனா அதை விட வருகையை குறித்து 50 தடவை எழுதியிருக்கிறார். நீங்க வேணுமெண்டா வீட்டை போய் எல்லாம் குறிச்சு பாருங்க ஒவ்வொரு நிருபங்கள் கூறுகிறார். வேதாகம் முழுவதும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் 1800 தரத்துக்கு மேல வாக்கியங்கள் 2ஆம் வருகையை பற்றி கூறுவதென்றால் அதன் உண்மை, அதன் உறுதி, முக்கியத்துவம் எல்லாம் நன்கு எங்களுக்கு புலனாகிறது. 5வது அவர்கள் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோப ஆக்கினைந்து நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்க வருமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பரவத்துவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுவதிலிருந்து சபையின் எதிர்பார்ப்பு கோப ஆக்கினைக்கு அல்ல. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கோப ஆக்கினை எப்ப? ஆந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கின காலத்திலே ரகசிய வருகை சம்பவிக்கிற வேளையிலே பகிரங்க வருகை எப்போன்னு சொல்ல முடியும். ஆனால் ரகசிய வருகை எப்போன்னு சொல்ல முடியாது. ஆகவே இதை குறித்து ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அதுல பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோப ஆக்கினையினின்று நம்மை நீக்கலாக்க என்ன விலக்கி. அப்ப என்ன உபத்திரகாத்திர சபை இருக்கும்? எப்படி இருக்கும்? வசனம் இருக்கு. கோப ஆக்கினை நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறமாய்க்கு அவருடைய குமாரன் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு, அதுதான் ரகசியம் இருக்கு. எனவே இந்த வசனத்தின்படி சபையானது கோப ஆக்கினைக்கு தப்பும், இயேசுவோடு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் எங்களை போதிக்கிறது. அடுத்தது, தேவன் நம்மை கோப அணைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிப்பு கடற்கை நியமித்திருக்கிறார்.
ஒரு வசனத்தை மட்டும் காட்டிட்டு போகிறது சரியில்லை. இன்னொரு அதுக்கு ஒரு ஒத்த வசனம் இருக்கு. 5:9 பாருங்கள். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் என்னவா? கோப ஆக்கினைன்னு நியமிக்காமல். அப்ப அந்த கிறிஸ்து ஆட்சி உத்திர காலம், மகா உத்திர காலம் என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து எங்களை என்ன வாசி? தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அப்ப நாம எதுக்கு? கோபாக்கினை உபத்திர காலத்திலே சபை பூமியிலே இருக்காது. கைவிடப்பட்டவர் இருக்கலாம். அதுக்கு பிறகு புறஜாதியருக்கு ரட்சிப்பு இல்லை. ஒரு காலங்கள் அறக்காலம் 3.5 வருஷம். அது யூதருக்கு உள்ள ரட்சிப்புக்கு குறித்து சொல்லப்படுது. அது எங்களுக்கு அல்ல. அதை வச்சு இன்றைக்கு வேறு விதமாய் போதிக்கிறார்கள். ஆகவே இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வேதத்திலே மத்திய, மார்க்கு, லூக்கா இதில் பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், ஜாக்கிரதையாருங்கள், எச்சரிக்கையாருங்கள் என்று அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா 21:36 இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 21:36 வாசிங்க. லூக்கா 21:36. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தப்பணும். நான் உங்களை கூட்டிடுவேன், நான் அழைச்சிடுவேன், நான் கூட்டி கொண்டு போயிடுவேன். மனுஷகுமாருக்கு முன்பு நிற்க பாத்திரவான எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஆகவே வரப்போற கன்னியாகிய அந்தி கிறிஸ்துவின் வருகையிலே சபையானது சிக்க போவது இல்லை. கோபாக்கினையிலிருந்து தப்பிப்பார், கோபனாயிலிருந்து நீக்குவார். அடுத்தது, குற்றம் சாட்டப்படாத கர்த்தருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபை பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது என் பொறுமையை குறித்து நாங்கள் முந்தைய இருக்க வாய்ச்சினாங்க. நீடிய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு என்னது தப்பும்படி. வெளிப்படுத்தல் 3:10 பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:10 நான் என்று சொந்தமா சொல்லல, வேதத்தில் உள்ள காரியத்தை தான் சொல்லுகிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்துக்கு தப்பும்படி, கோபுர ஆக்கினைக்கு நீக்கும்படி. அப்ப ரகசிய வருகை உண்டு உண்டு உண்டு. உபத்திர காலத்திலே சபை பூமியிலே இருக்காது, கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவை ஆண்டவர் இதை சொல்லி போட்டு இந்த சபைக்கு குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்த அதில் வெளிப்படுத்தலே சபையை குறித்து அவர் ஆண்டு சொல்லும் போது, நம் ஆண்டவர் பகிரங்கமா வருகிறேன் என்று அவர் சொல்லாமல் ரகசியம். அப்போ சொன்ன பவுல் என்ன சொல்றார்? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இங்கே அவர் என்ன சொல்றார்? ரகசியமாய் வருவார். எப்படி? ஒரு திருடனை போல. திருடன் சொல்லிட்டு வருவான் வீட்டை கொள்ளையடிக்க. இல்லை, நீங்க தயாரா இருப்பீங்க.
அவர் எந்த நேரத்தில் எப்போது இவ்வளையில் வருவார் என்று சொல்லப்படும். வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு, காட்ட முடியும். காலையிலேயோ மாலையிலேயோ இரவுலையோ, ஒரு தேசத்தில் பகலாக இருக்கும், ஒரு தேசத்தில் இரவாக இருக்கும். அப்படி இருக்கிற காலத்தில் எந்த நேரத்தில் வருவார்ன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது திருடனை போல வருவேன் என்று அவர் சொல்லிவிட்டு தன் வஸ்திரங்களை அசைப்பத சில பேர் சத்தையிலும் உனக்கு உண்டு. வெண்பஸ்திரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் எல்லாத்தையும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 3ல இருந்து 5 வரையும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாம 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். எப்படி வருவார்? சத்த சபைக்காக சொல்றார், திருடனை போல வருவேன். மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்திலும் எழுதப்பட்டிருக்கு இந்த காரியங்கள். எல்லாவற்றையும் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனா திருடனை போல வருவேன் என்று அவர் சொல்ற காரியத்தை குறித்து நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். ஆகவே ரகசியமாகத்தான் இருக்கும். இனி வேதத்திலே சம்பவிக்க போகிற சம்பவங்களை குறித்து 3 வார்த்தை சொல்லி இருப்பதை நாங்கள் காண்கிறோம். என்னது? 3 விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் நாள், இரண்டாவது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பெரிய நாள். இது 3க்கும் பழைய ஏற்பாடில் அதிகமாக கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று. புதிய ஏற்பாடில் வந்தால் கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவின் நாள் என்று வரும். கர்த்தருடைய பெரிய நாள் என்றும் வாசிக்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டில் சபையானது கிறிஸ்துவின் நாளுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள், இடரலற்றவர்கள் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். யாரு? அப்பா சொன்ன பவுல் வேண்டுதல் செய்கிறான். யாருக்கு? யாருக்கு வேண்டுதல் செய்கிறான்? பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப பவுல் வேண்டுதல் செய்கிறான். யாருக்கு? பிலிப்பு சபைக்காக. அப்ப நாங்கள் வேண்டுதல் செய்கிறோமோ? எனக்காகவே நான் வேண்டுதல் செய்கிறேன், இல்லை மற்றவர்களுக்கு வேண்டுதல் செய்கிறேன். எனக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும், மற்றவர்களும் சபையில் ஒவ்வொருவரும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல். ஆகவே இரகசிய வருகை கிறிஸ்துவின் நாள் முடிந்த பிற்பாடு வரக்கூடிய நாள் என்னது? கர்த்தருடைய நாள். இதில் சந்திக்கப்படுவது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி, கொடிய உபத்திரவம், வானத்திலும் பூலியும் சமுத்திரம் நட்சத்திரம் எல்லாவற்றிலும் என்ன செய்யும்? மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது 1000 வருட ஆட்சி முடிந்த பிற்பாடு சகல ஜனங்களையும் ஒன்றாக கூட்டி வெள்ள சிங்காலத்தில் ஆண்டவராய் இயேசு உட்கார்ந்து இந்த உலகம் முழுவதையும், அதான் பாக்குறேங்க வருக, உலகம் முழுவதையும் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார் என்று பார்க்கிறோம். அந்த நாளை குறித்து பெரிய நாள் என்பது வேதம் சொல்லுகிறது. எனக்கு இதை குறித்து பார்க்க அந்த செப்பனியா இந்த நாளை குறித்து எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 450-460 வருஷத்துக்கு முந்தி இந்த செப்பனியா இந்த நாளை குறித்து எழுதியிருக்கிறார். செப்பனியா 1ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, 14 - 18 வரையும். நாங்கள் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 15. அந்த நாள் உக்கிரத்தின் நாள். எப்படி நாள்? உக்கிரத்தின் நாள். இரண்டாவது, அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது என்னது? இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள்.
அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாளை குறித்து செப்பனியா எப்படி நல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். இவர் சொல்ற காரியங்கள் அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் எப்படியான மந்தாரமான நாள், இடுக்கமான நாள், பால்காட்டு நாள், அந்தகாரம் மந்தாரமான நாள் என்று எவ்வளத்தையும் சொல்லுகிறார், எவ்வளவு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து 175 தரம் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 104 தடவை எழுதப்பட்டிருக்கிறார். அவருடைய பரமறுதலை குறித்து 33 தரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து பழைய ஏற்பாட்டில் மட்டும் 929 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை தரம் எழுதியிருக்கு? 929 அதிகாரங்களும் 1527 தரம் எழுதப்பட்டிருக்கு. முக்கியமா இல்லையா? ஒரு வசனத்தை 2 இடத்துல எழுதினாலே அது முக்கியம். ஜோடி இல்லாம இராது. ரகசிய வருகை உண்டு, பகிரங்க வருகையும் உண்டு. நாம் ஆயத்தமாக வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 260 அதிகாரங்களா இருக்கு. 260 மத்திய அடக்கம் வெளிப்படுத்தல் வரை 22ஆம் அதிகாரம் வரையும் நீங்க வாசி பார்த்தா 260 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப 266 அதிகாரங்களிலும் 318 தரம் இருக்கு ரகசிய வருகை குறி. அப்ப அது எவ்வளவு முக்கியம். நாங்கள் ஏன் அவ்வளவு அக்கறையா இருக்கிறோம், ஜாக்கிரதையமா அசதியா இருக்கிறோம், ஏனோ தானோண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசுவின் 1வது வருகை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துள்ள அதே தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துள்ளார்கள். 1வது வருகை உரையை பார்க்கலும் 2ஆம் வருகை குறித்து தீர்க்கதரிசனம் 20 மடங்கு அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே 21 வசனத்துக்கு ஒரு முறை நிச்சயமாகவே அவருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நீங்க வாசி குறித்து எழுதி பாருங்க, உண்டு. ஆகவே 2 கட்டம் உண்டு. ஒன்று ரகசிய வருகை, அடுத்தது பகிரங்க வருகை. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் சபை என்ற வார்த்தை 1ஆம் 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலே சபை என்ற வார்த்தை 18 தரம் வருது. இவர்கள் சொல்றார்கள் உத்தர காலத்தில் சபை இருக்கும் என்று. 4ஆம் அதிகாரத்தில் என்ன தொடங்குகிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்குகிறது. 4லிருந்து 17ஆம் அதிகாரம் வரையும் சபை என்ற வார்த்தையை உங்களால் காட்ட முடியுமா? நான் பிரசங்கிருக்கே நிப்பாட்டுறேன். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரையும் சபை என்ற வார்த்தையை நீங்களால் காட்ட முடியுமா? என்றால் சபை பூமியிலே இல்லை இல்லை இல்லை, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகவே 3ஆம் அதிகாரம் முடிந்து 4ஆம் அதிகாரம் திறக்கப்படுகிறது. யோவான் ஆவிக்குள்ளாகி பரவல சிங்கானத்துக்கு முன்னாக போய் நிற்கிறான். சபை என்ற வார்த்தை புலோகத்தில் இல்லை. சபையானது உபத்திர காலத்திற்கு முன்பே தப்பிவிடும், கோபாக்கினை நீக்கி விடுவார். சபையானது உபத்திர காலத்துக்கு முன்பே தப்பிவிடும் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து வருகைக்கு, ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஜாக்கிரதையாருங்கள், விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் 3 காரியங்கள் சம்பவிக்கும். எக்காலம் ஊதுவார்கள், எக்காலம் ஊதுவான், ஆண்டவருடைய சத்தம்.
ஆகவே நாங்கள் முதலில் வாய்ச்சது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலிருந்து 19 வரையும் பெற்றால் அந்த கிறிஸ்தின் ஆளுகை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 வாச்சோம், ஒரு நொடி பொழுது, ஒருமை பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டது, ஒரு ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரம் மாற்றப்படும், ஆவிக்கு சருமாய் மாற்றப்படும். எத்தனை பேர் ரகசிய வரைக்கும் ஆயத்தமாக போறீங்க? புதிய ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், விளங்காது. ரகசிய வரைக்கும் இத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? விழிச்சிருக்கிறீங்களா? ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களா? எச்சரிக்கையாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். நானும் கூட நான் பிளவிட்டுருக்கலாம், நான் ஃபுல்லாக பரிசுத்த வண்ண சொல்ல முடியாது. எல்லாரும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் வந்து போதித்து பைபிள் ஸ்டடியிலே இன்னும் எல்லா காரியத்திலும் ஏன் என்று சொன்னால் நீங்கள் தெளிந்தவராக இருக்க வேண்டும், இடரலற்றவராக இருக்க வேண்டும். அவருடைய வருகை எப்ப அப்போஸ்தலன் பவுலே அந்த நாட்களிலேயே ஆயத்தமாக இருந்தார். நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? யுத்தங்கள் நடக்கிறதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். இஸ்ரவேலிலே யுத்தம் நடக்கிறது. நாம் எவ்வளவு எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். அதே நேரத்தில் ரகசிய வருகை உண்டு உண்டு உண்டு. அதே நேரத்தில் உபத்திர காலத்திலே, கோபாக்கினை நாளிலே சபை பூமியிலே இல்லை, இல்லை, இல்லை. இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. ஆகவே ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்து நாங்கள் செப்பத்தோடு கடந்து சொல்லுவோம். ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ் சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். உணவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.